எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்ம நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஏர்டெலுடைய ஏர் ஃபைபரில் வந்து என்னென்ன பிளான்ஸு எப்படி ஸ்பீடு இருக்குது இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோவை வந்து நம்ம போட்டுட்டோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸும் வருது. இந்த செட்டப் பாக்ஸை பற்றியுமே வந்து நம்ம வீடியோ வந்து போட்டுட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 23 விதமான ஓடிடி பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ஏர் ஃபைபர் செட்டப் பாக்ஸ் இந்த ரெண்டுமே சேர்த்து ஏர்டெல் பிளாக்ல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 23 விதமான ஓடிடி வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, சன்னெக்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சவுண்டு வந்து சப்போர்ட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா இவங்க வந்து சன்னெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் தான், ப்ரீமியம்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சன்னெக்ஸ்டில் வந்து நம்ம ஏதாவது மூவி பார்க்கும்போது அந்த மூவியில் வந்து டால்பி ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகுமா? டால்பி அட்மோஸ் வந்து தனியாக வந்து ஆப்ஷன் கேட்குமா? ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கேட்கும். சன்னெக்ஸ்டில் வந்து நீங்கள் எந்த விதமான படம் பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து டால்பி அட்மோஸ் சவுண்டு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பழைய மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டால்பி அட்மோஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வரலை. அப்படி இருக்கும்போது பழைய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டால்பி டிஜிட்டலாக இருக்கட்டும், டால்பி ஆடியோ, டால்பி அட்மோஸ் இந்த மாதிரி சவுண்டு சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மூவிக்கெலாம் வந்து கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மூவிஸ்லாம் வந்து லான்ச் ஆகுதோ இப்போ உள்ள எல்லா மூவிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ், டால்பி ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுது. இப்போ இந்த செட்டப் பாக்ஸை ஆன் பண்ணி சன்னெக்ஸ்ட் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நான் ஒரு மூவியை வந்து ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். அதில் வந்து டால்பி ஆடியோ அண்ட் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் ஆகுமா ஆகாதா, அதுக்கான ஆடியோ செட்டிங்ஸ் தனியாக வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையான்ற உங்கள் கண்ணு முன்னாடி நான் லைவாக வந்து காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த ஓடிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல்லேருந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து என்னென்ன ஓடிடியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நல்லா வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இந்த விதமான எல்லா ஓடிடியுமே பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லேருந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? G5ம் இதில் வந்து சேரும். MX பிளேயரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அது அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன்னெக்ஸ்ட் இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சன்னெக்ஸ்ட்டுக்குள்ளே இன்னும் நம்ம போகலை. ஸோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இந்த ஆப்புக்குள்ளே தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு மூவியை வந்து ப்ளே பண்ணால் மட்டும்தான் அது உள்ளே போகும். இப்போதைக்கு உள்ளே போகிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஏதாவது ஒரு சீரியலே நம்ம இப்போ சும்மா ப்ளே பண்ணுவோம். அப்போனா தான் சன்னெக்ஸ்ட்டுக்குள்ளே போகும். சவுண்டு சூப்பராக இருக்குதுங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த லோகோவிலேயே ஒரு கொஞ்ச நேரம் நிற்குங்க. அதுதான் வந்து கடுப்பாகுது. என்ன தான் பிரச்சனை அப்படின்னு தெரியல. இந்த சன்னெக்ஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணணும்னு வைங்களேன், இந்த லோகோவிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நிற்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த லோகோ போனதுக்கப்புறம் இதோட ஹோம் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த சன்னெக்ஸ்ட் ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணோன்னு வைங்களேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த லோகோவிலேயே அப்படியே நிற்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனே ஓப்பன் ஆகுது. நானும் வந்து கிளியர் கேட்ச் கொடுத்து பார்த்துட்டேன், அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டாலும் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் அப்டேட் வந்துச்சு, அப்டேட்டும் நான் பண்ணி பார்த்துட்டேன். எதுலேயுமே இது சரியாகலை. ஸோ ஆனால் பாக்ஸ் வாங்கின புதுசில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்குது. ஒரு வேளை பாக்ஸை வந்து ரீசெட் பண்ணால் இந்த பிரச்சனை சரியாயிருமோ அப்படின்றது தெரியலை. ஒரு நாள் ரீசெட் பண்ணி பார்க்கணும். சரி ஓகே. இப்போ வந்து நான் மூவிஸ் அப்படின்றத வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும், அதை சொல்ல மறந்துட்டேன். சரி ஓகே, நான் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கழுகு படம் போட்டிருக்குதுங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள் முகமூடி படம் வருது. அதிலே பாருங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள் டால்பி ஆடியோன்னு போட்டிருக்கு பாருங்கள். காஞ்சனா 3க்கு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ கழுகு படத்துக்கு பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ சப்போர்ட் தான் வந்து இருக்குது. முகமூடிக்கு பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ காஞ்சனா 3 இந்த படத்தையும் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து டால்பி அட்மோஸ் இருக்குது. ஸோ இதுவே கழுகு படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆடியோ தான் இருக்குது. டால்பி ஆடியோ வேறு, டால்பி அட்மோஸ் வேறு. சரிங்களா? ரெண்டுமே வந்து வேறு வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.
கண்டிப்பாக இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து காஞ்சனா 3ல வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து இருக்குது, 4K குவாலிட்டியில் வந்து இருக்குது. சரிங்களா, இப்போ ப்ளே பண்ணுறேன் நான். கழுகு வந்துருச்சு. ஓகே, காஞ்சனா 3 இப்போ பாருங்கள், ப்ளே நவ்வுன்னு வந்து கேட்டிருக்குது. மேலேயே பார்த்தீங்கனாலே தெரியும் இது தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்குது. இது வந்து ஒரு த்ரில்லர், ஒரு ஹரர் திரைப்படம், அதான் பேய் படம். 2019 வந்து வந்திருக்குது. 157 நிமிஷம் வரைக்கும் இந்த படம் ஓடுன்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் 13+ வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்டைட்டில் இருக்குது, 4K குவாலிட்டி இருக்குது, டால்பி அட்மோஸ் சவுண்டு சப்போர்ட் இருக்குது. இப்போ ப்ளே நவ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். வால்யூமை வந்து 0வில் வச்சிடுறேன், ஏன்னா காப்பிரைட் எதுவும் கொடுத்துருவாங்க இந்த யூடியூப்காரனுங்க. பாருங்கள், டால்பி ஆடியோ வந்து ஆஃபில் தான் இருக்குது, ஹை குவாலிட்டியில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஆனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சவுண்டு நல்லா ப்ராப்பராகவே எடுக்குதுங்க. எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. டால்பி அட்மோஸ், சரிங்களா. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆடியோ தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சவுண்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா, ஏன்னா இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. டால்பி ஆடியோன்றது அது வேறு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆடியோ தான் வரும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு டிடிஎஸ் மாதிரி. சரிங்களா, இது டால்பி அட்மோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு சவுண்டு குவாலிட்டி. அந்த சைஸை பொறுத்த வரைக்கும், ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டால்பி அட்மோஸ் தான் வந்து பெரிய ஒரு ஃபைலு. டால்பி ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 5.1 டிடிஎஸ் இந்த மாதிரி, அதுதான் பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ. அதோடைய ஸ்டோரேஜ், அதோடைய குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டால்பி அட்மோஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எம்பிபிஎஸ் ஸ்பீடு, இந்த குவாலிட்டி எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு. மித்தபடி அந்த நண்பர் கேட்ட மாதிரி சன்னெக்ஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகும், டால்பி அட்மோஸ் இருந்தாலுமே சப்போர்ட் ஆகும். ஏன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்குறது மூலமாக நமக்கு வந்து 22 விதமான ஓடிடி கொடுக்காங்க. அதில் வந்து சன்னெக்ஸ்ட் ஆப்பும் ஒன்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சன்னெக்ஸ்ட் ஆப் வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு ஓடிடி ஏர்டெல்லேருந்து கொடுக்கறதுனால, ஸோ மூவிஸ் பார்க்கும்போது டால்பி ஆடியோ சவுண்டு வந்து சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்னு கேட்டிருந்தாரு. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. உங்கள் கண்ணால் நீங்களே பார்த்துருப்பீங்க. டால்பி அட்மோஸாக இருக்கட்டும், டால்பி ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாமே சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷன் HDR 10+, இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இவங்க என்ன அதில் காட்டியிருக்காங்களோ அது எல்லாமே சப்போர்ட் ஆகும். சரிங்களா, அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. எல்லாமே ப்ராப்பராக, எல்லாமே சூப்பராக எடுக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் வந்து ஹோமுக்கு வந்துடுறேன். இதில் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். லைவ் டிவி சேனல்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது பாருங்கள், இது வந்து சன் டிவி HD, டால்பி விஷன் HDR 10+. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்னெக்ஸ்ட் ஆப்பில் மட்டும்தான் இந்த சன் டிவி HD சேனலை வந்து டால்பி விஷனில் HDR 10+ குவாலிட்டியில் வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த ஆப்பில் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து யாருக்குமே எடுக்காது. ஸோ இப்போ ஏர்டெல்லேருந்து சன்னெக்ஸ்ட் வந்து ஃப்ரீயாக தானே கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஓடிடி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டால்பி விஷன் HDR 10+ இந்த சேனல் வந்து நமக்கு எடுக்காது. இதுவே இந்த நார்மலாக சன் டிவி HD இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எடுக்கும். இந்த KTV HDயாக இருக்கட்டும், சன் டிவி HD, அப்புறம் சன் மியூசிக்கு, சன் லைஃப், ஆதித்யா, சுட்டி டிவி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்கும். இந்த ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது பாருங்கள், சன் டிவி டால்பி விஷன் HDR 10+ன்னு போட்டிருக்கு பாருங்கள், அது மட்டும்தான் எடுக்காது. ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சன்னெக்ஸ்ட்டை வந்து டைரெக்டாக ஒரு 600 ரூபாயோ அந்த மாதிரி பணம் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன், நீங்கள் டைரெக்டாக சன்னெக்ஸ்ட்டுக்காரன்ட்டே பணம் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தால் தான் இந்த சேனல் வந்து ப்ளே பண்ணி உங்களால் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் ஏற்கனவே வந்து சன் டைரக்ட் DTH வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓடிடி வந்து ஃப்ரீயாகவே சன் டிவிலேருந்து கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டால்பி விஷன் HDR 10+ இந்த சன் டிவி HD சேனலை உங்களால் பார்த்துக்க முடியும். சரிங்களா, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சன்னெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். அது தனியாக பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டிங்ஸ்லேயே தனியாக கீழே இருக்கும். அதை நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே வந்து காட்டியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அதுலேயுமே சரி, உங்களுக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டால்பி டிஜிட்டல் 5.1 சவுண்டு எல்லாமே எடுக்கும். அப்புறம் இந்த G5 பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இடையில வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சவுண்டு வந்து கிடைக்கும். டால்பி அட்மோஸ் வந்து கிடைக்குதான்னு தெரில, ஆனால் 5.1 பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸ்லையும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டால்பி ஆடியோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணலை G5 பொறுத்த வரைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் G5ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மூவியுமே வந்து பார்க்க முடியாது. ஒரு சில மூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாத மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த படத்தை வந்து நம்ம வாடகைக்கு தான் வந்து பணம் கொடுத்து வாங்குற மாதிரி. அப்படி வாங்கி தான் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிற மாதிரி ப்ரீமியமுக்கு வந்து நம்ம G5 வந்து நம்ம ப்ரீமியம் பிளான் வாங்கி தான் பார்க்குற மாதிரியா இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த G5ல பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா மூவிஸையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. நான் நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து காசு கட்ட சொல்லுது. ஏர்டெல் ஏர் ஃபைபர் வச்சுருக்கிறோம். அது மூலமாக தான் G5ம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாடகைக்கு ஒரு ரூ. 50 ரூ. 150 பணம் வந்து நீங்கள் கொடுத்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து வாடகைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேமெண்ட்டெல்லாம் வந்து கட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் G5வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில படங்கள் லிமிட்டடாக தான் பார்க்க முடியும். ஆனால் சன் நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா படத்தையுமே பார்க்கலாம். ஆனால் சன் நெக்ஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நிறையா படம் ஓடுது. ஆனால் அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்டில் ஒரு பாதிக்கு பாதி படம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த ஆப்பில் வந்து பேசிக் பிளான் ஏர்டெல் மூலமாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்குறதுனால அவங்க கொடுக்கலையா, இல்லை பொதுவாகவே வந்து ப்ரீமியம் பிளான் எடுத்தாலுமே வந்து அவங்க அப்படி தான் அந்த ஆப்பில் வச்சுருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியலை. நீங்கள் சன் நெக்ஸ்ட்டு ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதோடைய உண்மை என்ன அப்படின்றத கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.